மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் பெரிய தடிமனான வார்த்தைகளா பயன்படுத்துற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாரு. ஏதோ செய்தியாளர் சந்திப்பின் போது ஏதோ தடித்த வார்த்தைகளால் ஏதோ முறைகேடுகள் அப்படிலாம் சொன்ன மாதிரி சொன்னார். நாங்கள் வந்து சும்மா பொத்தாம் பொதுவான யாரும் எதுவும் சொல்லலாம். புள்ளி விவரங்கள் இல்லாத கொள்கை விளக்கு குறிப்பாக இந்த மின்வாரியத்துடைய கொள்கை விளக்கு குறிப்பு அமைந்திருக்கின்றன. 45 டெண்டர்களில் பெரிய அளவில் முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அது டிபிஎஸ்சி விஜிலன்ஸுக்கும் ரெஃபர் பண்ணப்பட்டு வழக்கும் பதிவு செய்யப்பட்டு அதுவும் தற்போது விசாரணை நடந்து வருகிறது. அவருக்கும் தெரியும். அந்த ஹார்ட் டிஸ்க் சம்பந்தமா கேட்டேன். பொதுவெளியில மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சீரமைப்புகள், முறைகேடுகள், வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் பெரிய தடிமனான வார்த்தைகளா பயன்படுத்துற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறார். நானும் மின்வாரியத்தினுடைய கொள்கை விளக்கு குறிப்பை ஏறத்தாழ 238 பக்கமே தான் இருக்கு, முழுசா படிச்சு பார்த்தேன். ஒரு 4-5 பக்கத்துல தான் டேட்டாஸ்லாம் இருக்கு. மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே பொதுவா இருக்கு. 2025-26 கொள்கை விளக்கு குறிப்பில் இருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரங்கள்லாம் நீக்கிட்டு சரத்துக்கள் மட்டும், வரிகள் மட்டும் அதில் இடம்பெற்று இருக்கின்றன. வேற ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இல்லை. ஒரு 4 பக்கம் மட்டும் அந்த கொள்கை விளக்கு குறிப்பில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய குறிப்பாக அறிவிக்கப்பட்ட 2 திட்டங்களை மட்டும் அதில் சேர்த்து பழைய 2025-26 கொள்கை விளக்க குறிப்பு இப்பொழுது 2026-27 புள்ளி விவரங்கள் இல்லாத கொள்கை விளக்க குறிப்பாக இந்த மின்வாரியத்துடைய கொள்கை விளக்க குறிப்பு அமைந்திருக்கின்றன. ஏதோ செய்தியாளர் சந்திப்பின் போது ஏதோ தடித்த வார்த்தைகளால் ஏதோ முறைகேடுகள் அப்படிலாம் சொன்ன மாதிரி சொன்னார். நாங்கள் வந்து சும்மா பொத்தாம் பொதுவான யாரும் எதுவும் சொல்லலை. இந்த துறையில் அமைச்சராக வந்த பொழுது முதல்வருடைய உத்தரவின் பேரில் கடந்த 5 ஆண்டுகள் நடந்த அனைத்து டெண்டர்களையும் அனைத்து ஒப்பந்தங்களும் தீவிரமாக ஆராய்ந்து அதில் 4 அமைச்சர்கள் மாறின பிறகும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து 45 டெண்டர்களில் பெரிய அளவில் முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அது டிபிஎஸ்சி விஜிலன்ஸுக்கும் ரெஃபர் பண்ணப்பட்டு வழக்கும் பதிவு செய்யப்பட்டு அதுவும் தற்போது விசாரணை நடந்து வருகிறது. அவருக்கும் தெரியும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.